நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்பூச்சும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை லாவண்யாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகை லாவண்யாவை நம்ம எல்லாருக்குமே முல்லையா ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல் முல்லையா வந்திருந்தாங்க. இவங்க தான் ஃபைனல் முல்லையா ஆனாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஜய் சித்ரா இருந்தாங்க. அவங்களுடைய மறைவுக்கு அப்புறமா காவியா வந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க வந்தாங்க. இவங்கள ஆல்ரெடி அதே விஜய் டிவியில் சிப்பிக்குள் முத்து இந்த சீரியலில் பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப சட்டில்டான பொண்ணு. இவங்களுடைய வாய்ஸ் கேட்கும் போது ரொம்ப காமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியலாகவும் இவங்க ரொம்ப அமைதியான பொண்ணு அண்ட் ட்ரெடிஷ்னலான பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப மாடர்னான கேர்ள். அண்ட் இவங்களுடைய ரியல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு ஆம்பளை குரல்ட்டு கிண்டல்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். இருந்தாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம இவங்க அவங்களுடைய வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க பார்க்க என்னதான் மாடர்ன் பொண்ணா இருந்தாலும் பக்காவான தமிழ் பொண்ணு. ஆமாங்க, திருப்பூரை சேர்ந்தவங்க தான். இவங்களோட அப்பா அம்மா, இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அண்ட் இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அக்கா தம்பி இவங்க 2 பேரோடைய எதிர்காலத்துக்காக இவங்க வேலை செய்யணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் இவங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா மாடலிங், இதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்திருக்கு. ஒரு கேலண்டரில் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணால் எப்படி அப்படின்ட்டு இவங்களுடைய ஆசை இருந்திருக்கு. ஆனால் இந்த ஆசையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா படித்து முடிச்ச கையோட வேலைக்கு போகணும்னு நினச்சிருக்காங்க. அடுத்து என்ன படிக்கலாம்னு நினைக்கும் போது ஃபேஷன் டிசைனர் படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் ஒரு படிப்பாம்மா, தையல் மிஷினில் துணி தைக்க போகிற, இதை ஒரு டைலரே பண்ணுவான், இதுக்கு என்ன நீ தனியாக கிளாஸுக்கு போய் படித்து அதுக்கு நேரம் பணம் காலம் எல்லாத்தையும் வீணாக்க போறியான்ற கேள்வி கேட்டுட்டாரு. இவங்களும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆமால ஒரு டைலர் வேலையை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு பக்கம் இப்படி போனதுமே இவங்க படித்து முடித்த கையோட பேங்கிங் வேலையில் சேர்ந்துருக்காங்க. ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் தான் வேலை பார்த்துருக்காங்க. இவங்களுடைய கெரியர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்ததான். ஏன்னா சஸ்டெயின் பண்ணணும், நம்ம அக்காவையும் தம்பியும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகேன்ஸ்டாக இருந்திருக்காங்க. நீ ஒன்று சம்பாதிச்சு எங்ககிட்ட கொடுக்க தேவையில்ல, நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, நீ சம்பாதிச்சு நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்டில் சொன்னதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நான் என்னுடைய வேலையை பார்த்தாலும் நான் நம்ம வீட்டுக்காக தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேங்க்ல வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் போயிருக்காங்க. பணத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கே போனாங்களாம். அந்த பணத்தில் இவங்களுக்கு சரி இந்த பணம் நமக்கு பத்தலையா அப்படின்ற ஒரு எண்ணமும் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் இந்த வேலையும் விட்டுட்டாங்க. அதாவது பேங்க்ல வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இவங்களுக்கு கிடைச்ச வேலையும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா சம்பளம் எதில் வருதோ அதில் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க ஃபேஷன் ஷோஸ்க்கெலாம் போக ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கு அடித்தளமாக இருந்தது இவங்க பண்ண புடவை பிஸ்னஸ் தானாம். ஆமாங்க, இவங்க புடவை பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா தான் ஆரம்பத்தில் புடவை பிஸ்னஸ்லாம் பண்ணாங்களாம். அந்த பிஸ்னஸ் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இவங்க பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மாடலாகவே இவங்க மாறிட்டாங்களாம். என்னன்னா வெறும் புடவையை காட்டுறதை விட கட்டி காட்டுனா ஓகேவா இருக்கும்ட்டு இவங்க தான் அந்த புடவையெல்லாம் வியர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ தான் மாடலாக கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த ஃபோட்டோவில் இவங்களுடைய கழுத்து வரைக்கும் தான் இருக்குமாம், தலை இருக்காதாம். இவங்க தான் தெரியாமலே இருக்குமாம் வெளியே. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு நிறைய பேர் இவங்க மேலே ஆசைப்பட்ட கதையெல்லாம் இருக்காம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பார்க்கும்போது இவங்களை சுற்றி இருக்கிறவங்க, ஏன் நீயே ஒரு மாடலிங் பண்ணக்கூடாது, உன்னுடைய கெரியரை நீயே வேற பாத்தில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு இருந்த புடவை பிஸ்னஸை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மாடலிங் தனியாக, அதாவது எங்கெல்லாம் பேஜெண்ட் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களும் மாடலிங் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைட்டிலும் கிடைக்குது. குயின் ஆஃப் மெட்ராஸோடைய ரன்னர் அப்பாவும் இவங்க வராங்க. 2019 அது நடக்குது. அதில் இவங்க சூப்பராகவே பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்கள ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் கூட சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ரியாலிட்டி என்னவோ அதை மட்டுமே இவங்க பேஸ் பண்ணி நடப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நிறைய சீரியல் வாய்ப்பு, பட வாய்ப்புகள்லாம் கிடைச்சாலும் அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் போது இவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட நாசுக்காலாம் சொல்லலையாங்க. என் கூட நீ கான்டாக்ட்ல இருந்தனா கண்டிப்பாக லைஃப்ல நீ பெரிய ஆளா ஆயிடலாம், ஒரு 6 மாதம் மட்டும் என் கூட லிவ்வின்ல இரு, அப்போது உன்னுடைய காரு, உனக்கு வீடு, பங்களா, இது போல் நீ உன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம். நீ மட்டும் இல்லை, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 2-3 நடிகைகள் வந்தாங்க, இப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இவங்க ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்களையும் தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நீயும் அந்த லைனில் தான் வந்திருப்ப, நீ மட்டும் எதுக்காக தேவையே இல்லாமல் மற்ற டேரக்டர்ஸை சொல்கிற அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்க மேலே தவறாக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டது. ஆனால் அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குற வகையில்
இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்படி அந்த காஸ்டிங் டைரக்டர் சொல்லும் போது கூட நான் அதை இதை பற்றியும் கேர் பண்ணாமல் எனக்கு கோவம் வந்தது, அவரை ரொம்பவே முறைச்சேன். அந்த நேரத்தில் நான் எந்த ஒரு பதிலும் பேசாமல் தான் இருந்தேன். எதுக்கு நம்மளே நம்ம அசிங்கப்படுத்தணும், மற்றவங்க கிட்ட நம்மளே ஏன் வெளிப்படுத்தி தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். கண்டிப்பாக இது மீடியா முன்னாடிலாம் போச்சுன்னா அது வேற மாதிரி ஆகிடும்ட்டு சொன்னேன். இவங்க இப்போ அதே விஷயத்தை தான் ரீசெண்ட் டைமில் ஓப்பன் அப் பண்ணது தான் அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருப்பாங்க. இவங்களுடைய ஸ்கின் கேர் அண்டு இவங்களுடைய ஹேர் கேர்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் முறைப்படி தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இவங்களுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா கேர்லி ஹேராம். இந்த கேர்லி ஹேரால் நிறைய இடங்கள்ல இவங்க அவமானப்பட்டிருக்காங்களாம். அதே கேர்லி ஹேரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சென்னைக்கு வந்தப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எந்த ஒரு உதவியும் இல்லாத சமயத்தில் ஒரு லேடி மட்டும்தான் வேலை செஞ்சாங்களாம். இவங்க 2 மாதம் சம்பளம் வச்சிருந்து தான் அவங்க சென்னைக்கே வந்தாங்களாம். சரி நம்ம மாடலிங் பண்ணலான்ட்டு இவங்க வந்திருக்காங்க. அப்படி வரும்போது 20,000 ரூபாய் மட்டும் இவங்களுடைய முடிவுக்கு செலவு பண்ணாங்களாம் ஆரம்பத்தில். சரி நம்ம இப்படி பணத்தை விரையும் பண்ணுறோமே, கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவலில் கிடைக்குமான்ற ஏக்கமும் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை இவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை ஜூஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், இது எல்லாமே ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததாம். எல்லாருமே இதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய சீக்ரெட்டான டிப்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு போல்டுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கடந்து தான் இவங்க வந்திருக்காங்க. இப்போது இவங்க பார்த்திங்கன்னா நிறைய குக்கிங் டிப்ஸ்லாம் கூட சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்களுடைய ஃபேமிலியை இவங்க ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிறாங்க. எங்கேயோ ஸ்டார்ட் பண்ண ஒரு கேலண்டரை பார்த்து ஸ்டார்ட் பண்ண இவங்களுடைய கெரியர் இப்போது கேலண்டரில் இவங்க ஃபோட்டோ வர அளவுக்கு இவங்க தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் மீடியா மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலையும் சில தவறுகள் இருக்க தான் செய்யுது. அதை எல்லாத்தையுமே அப்போவே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த பெருசாகாமலே இருக்கலாம் அண்டு வராமலேயும் தடுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இவங்க சொன்ன இந்த விஷயத்த அப்போவே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்க கூட மாட்டாங்க. அதனால தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரையுமேலாம் சொல்லலை, ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட பெண்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. அந்த வகையில் லாவண்யாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், முல்லையா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.